இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 2 மார்க்ஸு. அதில் 16th கொஷின் இது. நம்ம 15 கொஷின் வரைக்குமே நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதோட 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம், ஜாமெண்ட்ரி போட்டிருக்கோம். இன்னும் 5 மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. 2 மார்க்ஸ் இருக்குது. அவ்வளோதான 5 மார்க்ஸ்னால் கேட்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக கொஞ்சோண்டு போட்டது தான். இன்னும் பேலன்ஸு 5 மார்க்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் இது கிராஃப்ஸும் இருக்குது. இன்னும் கிராஃப் போடலாம், அந்த கிராஃபும் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து யூஸ் ஆகட்டும். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 16th சம். இஃப் எக்ஸ் percentage of 600 is 450, then find the value of x. ஓகேவா? இதோட சொல்யூஷன் தான் நம்ம போட போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் பர்சன்டேஜ் 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜ் 450, அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 600, அதோட எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோமா? 450. ஓகேவா? எக்ஸ் பர்சன்டேஜ்னால் எக்ஸ் பை 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு 600 ஈக்குவல் டு 450. ஓகேவா? கீழே 2 ஜீரோக்கு மேலே 2 ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடலாம். கேட்கலாம், இங்கிலீஷ் இங்கிலீஷ் எடுக்காமல் தமிழ் எடுக்கிறீங்கன்னு ஏன் அப்படிங்கிறதையும் இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்னால் திருப்பி சொன்னால் எனக்கே போர் அடிக்குது. ஸோ நான் சொல்லலை. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு? எக்ஸ் இன்ட்டு 6 ஈக்குவல் டு 450. நமக்கு தேவை வேல்யூ ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 450 இன்ட்டில் 6 இங்கே வரும்போது பை 6 ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 450ல் 6ஐ டிவைட் பண்ணி பார்க்குறோம். நல்லா படிக்கிறவங்கலாம் டேபிள் சொன்னாலே புரிஞ்சுக்கிடும். பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் என்ன சொல்கிறேன்னா, பக்கத்தில் டேபிள்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48, 9 6 are 54, 10 6 are 60. இதை கூட கொஞ்சம் கீழே இறக்கி போட்டால், இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டால் அந்த சம் முடியறதுக்குள்ளே முடிச்சிடும். இப்போ 450 6ஆல் டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4 எடுக்கிறோம், அது 6ஐ விட சின்னதாக இருக்குது. ஸோ 45 எடுக்கிறோம். இதில் 45 எங்கே வருது? 42 வருது, 48 வருது, 45 வரல. அப்போ என்னென்னா 48ங்கிறது 45ஐ விட அதிகம். ஸோ அது கீழே இருக்குது என்ன? 42. 7 6 42, 7ஐ மேலே போட்டுக்கணும், 42 இங்கே போடணும். ஓகேவா? இப்போ 5ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் 3, 4ல் 4 போயிட்டா 0. இப்போ இந்த 0வை கீழே இருக்கணும். 30 இங்கே 30 தான் இந்த வருது. 5 6 are 30, அப்போ இங்கே மேலே 5 பண்ணும். 5 6 are 30, 30ல் 30 போயிட்டா 0. இப்போ ஆன்சர் 75. எக்ஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போடுங்க. பொதுவாக ஆன்சருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போடுறது பெட்டர். ஓகேவா? அடுத்த சம்பக்கில் இடையா டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா?
அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை விட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸும் ஸ்கிப் ஆகி போயிடும். அதனால தான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 17 சம்ம எக்ஸ்பேண்ட் x + 4 தி ஹோல் க்யூப் சொல்யூஷன் அப்படின்னு போட்டேன். இதில் கொஷின் எழுதிக்கலாம். ஓகேவா? x + 4 தி ஹோல் க்யூப். இது பார்க்கும்போது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா? என்ன ஃபார்முலா? a + b தி ஹோல் க்யூப். ஏற்கனவே இந்த ஃபார்முலாவில் ஒரு சம் போட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா 2 மார்க்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. a + b தி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு a க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b க்யூப். ஓகேவா? இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 4 இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம ஃபில் பண்ணலாம். இடம் இல்லை. ஸோ அடுத்த பக்கம் எழுதலாம். இப்போ x + 4 தி ஹோல் க்யூப். ஃபஸ்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3a² b 3 இன்ட்டு a² ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ x² இன்ட்டு பிங்கிற இடத்துல 4 இருக்குது ப்ளஸ் 3ab² 3 இருக்குது, ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, இன்ட்டு b² 4². ஓகே ப்ளஸ் b க்யூப். பிங்கிற இடத்துல இருக்க 4 க்யூப். அடுத்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4 12 12x² ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4² 4 இன்ட்டு 4² 2 டைம்ஸ் போகணும் ப்ளஸ் க்யூப்னா 3 டைம்ஸ் போகணும். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. சரியா? இப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 12x². இப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4 12 12 4 48. ஓகேவா? ப்ளஸ் 48x 4 4 16 16 4 64. அவ்வளோதான். இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் 18 சம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? அதாவது 400ஓட 30%ல் 25% எவ்வளோன்னு கேட்டாங்க. அதுக்கு முதல் நம்ம என்ன பண்ணோம்? 400ஓட 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 400ஓட 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 30%னால் 30/100. ஓகேவா? 1 0 1 0 கேன்சல். இங்கே 1 0 1 0 கேன்சல். இப்போ இங்கே 40 இன்ட்டு 3 இருக்குது. 4 3 12. இது ஒரு 0க்கா போட்டணும். இப்போ 120ல் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணும்? 120ல் 25%, அதாவது 25/100. ஓகேவா? 125 is 25. 425 100. இப்போ 1 4 ஏன்னா 4 கீழே இருக்குது, 120 மேலே இருக்கா, கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4. 3 4 12. இந்த 0 அப்படி வந்துடும். இப்போ ஆன்சர் 30. ஸோ ஆன்சர் என்ன? 30. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். இதுக்கும் 2 மார்க்ஸ் தான். ஸோ சம்மை போட்டு மார்க்கை சூப்பராக எடுங்க. ஓகேவா? வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.